ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏகே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் மாற்றங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுப முகூர்த்தம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க, அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அன்றாட மனிதர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வழி பிறக்கும், அதே போல் இந்த 12 ராசிக்கு கிரகங்களும் எப்போ சேர்ந்து அவங்களுக்கு நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது குறிப்பாக இந்த தை மாதம் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை இல்லை, உறநிலை ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டம், ஒரு வேலை கிடைக்குமா, நிரந்தரமான ஒரு வேலை, அல்லது ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி, சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது 12 ராசிக்குமே சரி. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள், உழவர் திருநாளாக கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவர் திருநாள் வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம். ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் கை கொடுக்கும். அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்களை செய்ய போகுது. அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது. தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான், சிலவங்க பழனிக்கு தான் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் தலம் இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த 12 ராசி சொல்லையில் சொல்கிறேன். அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க. அது மிக சிறப்பாக இருக்கும். எதுவுமே தை மாதம் வரக்கூடியது. ஏன்னா இப்போ மார்கழிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வழிபடுறது, ஆன்மீகத்தில் போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதம் தான் தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம். ஸோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் கலியுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க. அதே போல் இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா தை மாதம் 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், தை 23 ஒரு முகூர்த்தம், தை மாதம் 25 ஒரு முகூர்த்தம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சுப முகூர்த்த தினங்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும். நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக துலா ராசிக்கு தை மாதம் பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு போகக்கூடிய மாதம். ஏன்னா ராசிநாதன் நாளில். ஸோ இந்த மாதத்தில் துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் மாதிரி தை பிறந்தால் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீடே சொந்தமாக வாங்கணும் சாமி, இருந்த வாடகை வீட்டில் வாங்கலாமான்னு சொல்லுங்களும் சரி, அந்த மாதிரி அமைப்பு லக்னாதிபதி 4ல் இருக்கும் பொழுது ராசி அதிபதி கண்டிப்பாக இந்த யோகத்தை கொடுப்பார். அதே போல் செவ்வாய் உச்சம் பெற்றுக்கிறனால இடம் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த உங்களுக்கு விஷயத்தில் ஏதாவது முட்டுக்கட்டை இருந்தாலும் சரி, இல்லை இடம் விற்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை இடத்துல நம்ம ஏதாச்சும் நம்ம விவசாயம் பண்ணலாமான்னு எதிர்பார்க்குறவங்களும் சரி,
இந்த மாதிரி இடம் சார்ந்தது வீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஈடேறும். சரிங்களா? அதே போல் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனை அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது ராஜ கிரகங்கள். ஸோ உங்கள் நன்மைத்தான் செய்யும். அதே போல் துளாராசி அன்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய விரும்பக்கூடிய அன்பர்கள் அப்ளை பண்ணியிருக்கவங்க அவங்களுக்கு இந்த மாதம் வந்து வெளிநாடு போகக்கூடிய விசா ஐபி எல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக வெளிநாடு செல்வீங்க. அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வந்து தீர்ந்துருங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடில் பிரிச்சிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை வருது சாமி எப்படி நிம்மதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, இந்த கடன் படையும் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே போல் ஒரு யார் மூலமாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா, ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கேன், இங்கே இப்போ தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு அதாவது எண்ணத்தில் இருப்பீங்க. ஒரு மன சஞ்சலத்தில் மன குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் தொழில் தொடங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக அது அமையுங்க. ஏன்னா உங்கள் மனை வழி மூலமாக உங்களுக்கு அந்த ஆதாயத்தை பெற்று தருவாங்க. அதே போல் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈடறக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ பதவி யாருக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பதவி கிடைக்குமா, ஒரு அடிமையாக வேலை பார்த்துட்ருக்கேன், சாதாரண ஒரு ஊழியராக இருக்கேன், நமக்கு அடுத்த லெவல் போக முடியுமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட ஏரியாவுக்கு போகணும், நம்ம ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஈடேறும். ஏன்னா 4-8 பண்ணுங்கிறப்போ இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயத்தோடு வீடு கட்டுவீங்க. அதே போல் கணவன் மனைவி அதாவது இப்போ டைவர்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து நிறையா ஜாதகம் பார்த்திங்கன்னா மறுமணம் எப்போ நடக்கும் நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த எதிர்பார்ப்பு மனைவிகள் கண்டிப்பாக கணவனோ மனைவியோ இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிதாக வரன் தேடுவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சே போயிடுங்க இந்த மாதம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி ஆகக்கூடிய அமைப்பு. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களும் உறவுகள் நடக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலா ராசிக்கு உறவுகள்லேயும் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு வருதுங்க. அதே போல் ராசிக்கு 11 கேது பகவான் இருக்கிறனால சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் இந்த மாதத்தில் தைப்பூசத்தன்னைக்கு முருக வழிபாடு வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு வரலாம். அப்படி முடியாதவங்க அருகில் இருக்க முருகங்களையாச்சும் அட்லீஸ்ட் இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க. ஸோ திருமண தடையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக தொழில் தொடங்குறதோ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறதோ பூஜையோ எது போனாலும் போயிட்டு அந்த தைப்பூச அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக தை மாதமே ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக உருவாயிருங்க. அதே போல் உங்களை 5ல் ராகு இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் அதாவது அதாவது உங்களுடைய பப்ளிசிட்டி அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வெளியே தெரியாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் 4 பேர் பேசுகிற அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு. அதே போல் லாட்ரி யோகமும் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் லாட்ரி நீங்கள் எடுக்கலாம். லாட்ரியும் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் இனி வரும் காலங்களில் தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வு நல்லா இருக்கும். ஸோ துளாராசி அன்பர்கள் எப்பவுமே அதிகமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. ஸோ யாருடைய வம்புக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை, நான் இன்னொரு கடை வேறு பக்கம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதே போல் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். புதிதாக தொழில் தொடங்கலாம். எல்லா விஷயமும் உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் அதிக கஸ்டமர்ஸும் அதிக பண வரவும் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திங்க. தை மாதம் உங்களுக்கு ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும். அதே போல் உங்கள் தசா புத்தியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன தசா போயிட்டு என்ன புத்தி போயிட்டுருக்குன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முடிவை செய்யுங்க. கண்டிப்பாக தை மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமையும்.